அம்பேத்கரை பற்றி பேசினா திமுகவுக்கு ஏன் கோவம் வருதுன்னு. திமுகவுக்கு தான்டா கோவம் வரும். திமுக காரனுக்கு தான் முதல்ல சொரணை இருந்து அம்பேத்கர் பெயரிலே பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர், அம்பேத்கர் பெயரிலே சட்டக்கரையை உருவாக்கியவர்கள். தமிழகம் எங்கும் அம்பேத்கருக்கு சிலைகள் இந்தியாவிலேயே அதிகமான சிலை எங்கே இருக்கிறது என்றால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதை என்ன இன்னைக்கு சாயந்தரமே உட்காந்துருவாங்க டீயில் ஒரு 4-5 கூலிகாரங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு வந்த வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள். அம்பேத்கர் என்ன செய்து விட்டார், அமித்ஷா என்ன பேசி விட்டார் என்று. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தில் இறங்கினால் அது இந்தியாவை உழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதை அமித்ஷாவுக்கு எச்சரிக்க விரும்புகிறோம். அம்பேத்கருடைய புகழை பெருமையை அவருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அமித்ஷா பேசியிருப்பது எந்த அளவுக்கு மற்ற நாடுகளில் எப்படி இருக்கும், மாநிலங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பற்றி தெரியாது. ஆனால் தமிழ்நாடு முதலில் அம்பேத்கரை அங்கீகரித்த ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம். தந்தை பெரியார் தான் அம்பேத்கருடைய பெருமையை உணர்ந்து அவர் அமைச்சராவதற்கு முன்பாகவே சென்னைக்கு அழைத்து வந்து பெரியாரும் அண்ணாவும் அண்ணன் அம்பேத்கரும் ஒன்று கூடி இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பெரியாருடைய ஆலோசனை பெற்றுத்தான் அண்ணல் அம்பேத்கர் சென்றார் என்பது வரலாறு. அதனால்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர் பிறந்த சொந்த மாநிலமான மராட்டியத்திலேயே அவர் பெயரால் இருந்த பல்கலைக்கழகத்தை அகற்றினார்கள். ஆனால் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கருடைய பெயரை சூட்டிய பெருமை தலைவர் கலைஞரை சாரும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நாளைக்கு ஊர் பேர் தெரியாத உணர்வாயெல்லாம் ஒன்னா டிவியில் உட்காந்து பேசுவான். அம்பேத்கரை பற்றி பேசினா திமுகவுக்கு ஏன் கோவம் வருதுன்னு. திமுகவுக்கு தான்டா கோவம் வரும். திமுக காரனுக்கு தான் முதல்ல சொரணை இருந்து அம்பேத்கர் பெயரிலே பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர், அம்பேத்கர் பெயரிலே சட்டக்கரையை உருவாக்கியவர்கள். தமிழகம் எங்கும் அம்பேத்கருக்கு சிலைகள் இந்தியாவிலேயே அதிகமான சிலை எங்கே இருக்கிறது என்றால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதை என்ன இன்னைக்கு சாயந்தரமே உட்காந்துருவாங்க டீயில் ஒரு 4-5 கூலிகாரங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு வந்த வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள். அம்பேத்கரை என்ன செய்து விட்டார், அமித்ஷா என்ன பேசி விட்டார் என்று. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தில் இறங்கினால் அது இந்தியாவை உழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதை அமித்ஷாவுக்கு எச்சரிக்க விரும்புகிறோம். எவ்வளவு திமிர் இருந்தால், ஆணவம் இருந்தால் அம்பேத்கரை பற்றி அவர் உருவாக்கிய அரசியல் சட்டத்துடைய அடிப்படையில் அமைச்சராக உட்கார்ந்திருக்கிற இந்த புறம்போக்கு பேசலாமா? நீ நானெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு நான் போனேன், டிகேஎஸ் போனார், இங்கே சிற்றரசு கவுன்சிலராக இருக்காருன்னா இதெல்லாம் யாரால் வந்தது, யார் ஏற்றி கொடுத்தது? அத்தனைக்கு மூலமாக காரணமாக இருந்தவர் அண்ணன் அம்பேத்கர். இது நம்மளே பாதி பேருக்கு தெரியறதில்லை. நாளைக்கே ஒருத்தர் நாளைக்கு பேசுவான். சில பேர் ஏன்னா அவருக்கு அடிவரணிகள் இருக்கிறார்கள். ஏன்னா காந்தியை சுட்ட வந்த நாட்டில் தான் இருக்கான், நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில். ஆக அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான யோகியம் இது சும்மா ஆழம் பார்க்குறாங்க. அம்பேத்கரை பற்றி அமித்ஷா விட்டு பேச வைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த நாட்டை டிகேஎஸ் சொன்னதை போல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கொண்டு வராங்க தெரியுமா? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்து ஒரு கட்சி தான் இந்த நாட்டை ஆளணும்வாங்க. அதற்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே ஒரு மோடி என்கிற கேடி தான் இந்த நாட்டை ஆளணும் என்று சொல்லக்கூடிய போனாலும் போவார்கள். செய்யக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால் இப்போ பார்லிமெண்ட்டில் அவங்க மைனாரிட்டி, அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆகவே எதையாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் கலைக்கலாமா அல்லது ஏதாவது செய்யலாமா என்று அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது.
அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் தளபதி அவர்கள் நேற்றைய தினம் மிக ஆவேசமாக கோபமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அம்பேத்கரை அவர் சொல்றார், பாவம் நீங்க போய் அம்பேத்கரை பேசுறதை பற்றி பதிலாக ஆண்டவனை கும்பிட்டா புண்ணியம் கிடைக்கணும். எவன்டா கோயிலுக்கு போறான்? ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஃபியர் இஸ் இன் காட். யார் தப்பு அதிகமாக பண்றாங்களோ அவங்க தான் பயப்படணும். என் மடியில கடலைன்னு நான் ஏன் பயப்படுறேன்? எம்.ஆர். ராதா ரொம்ப அழகா சொல்லுவார், பல படங்களில் சொல்லியிருக்கிறார் எம்.ஆர். ராதா. அதாவது பாவம் இவர் பெரிய புண்ணியம் பண்ணிட்டாருப்பா, நீ பாவம் பண்ண, இவர் பெரிய புண்ணியம் பண்ணிட்டாரு, ரத்த கண்ணீர் சொல்லுவார். அதுபோல நீ ஏன்டா அப்படி? அது மாதிரி இன்றைக்கு பாவம் பண்ணியவர்கள் இந்த நாட்டில் உண்டு என்றால் அது மோடியோ அமித்ஷாவும் தான், வேற யாரும் கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.